ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமேசிங்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை தாராளமாக சொல்லலாம். ஸோ இதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குழந்தைங்களும் புது புது ரவுண்டுன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டில் ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷயத்தை தாராளமாக சொல்லாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் படத்தில் இருக்கக்கூடிய அசுரன் படத்தில் இருக்கக்கூடிய எள்ளுவாய பூக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை ரொம்பவே சூப்பராக பாடி முடிச்சிருந்தாங்க. இந்த பாட்டுக்கு சைந்தே மேடமே வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி நின்று அப்ளாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த பாட்டை சினிமாவில் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த ப்ரெசன்டேஷனோட அபிஷேகா கொடுத்துருந்தாங்க அப்படின்றத தாராளமாக சொல்லாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் பஸரும் கிடைச்சிச்சு. முகி வழங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிஃப்ட் அம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகன் சார் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. அவர் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக வந்து வந்திருப்பாரு. ஸோ அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய வரவேற்பு, இவங்களுக்கான தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஜீ தமிழ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கிரியேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரப்போகிற ஃபியூச்சர் நேரத்தில் சினிமாவில் கூட பேக்ரவுண்டில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷோவில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்லாம் அந்த வகையில் ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ்க்கு அப்புறம் அபிஷிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பின்னணி பேக்ரவுண்ட் சாங்ஸ் பற்றி தெரியாமே இந்த அளவுக்கு பாடுறாங்க அப்படின்ற இந்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஃபியூச்சரில் சாங்ஸ் பின்னணி பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றத தாராளமாக சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னென்ன விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.